friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல beetroot வச்சு சூப்பரான ஒரு பர்ஃபி பண்ண போறோம். இதோட கலர் பார்க்கவே நல்ல ஒரு ஸ்வீட்டான பிங்க் கலர்ல இருக்கும். இத வந்து நம்ம சொன்னாதான் தெரியும் நம்ம வந்து பீட்ரூட்ல பண்ணிருக்கோம்னு. அந்த அளவுக்கு சூப்பரான சுவையான ஒரு ஸ்வீட். இப்போ இத வந்து பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீட்ரூட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு பீட்ரூட் எடுத்துர்க்கேன். அதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சங்க்ஸா கட் பண்ணி நம்ம அளந்து பார்க்கறப்போ ஒரு கப் வந்துச்சு. இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திடலாம். இது கூடவே ரொம்ப கொஞ்சமா தண்ணி, ஒரு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி போதும். சேர்த்துட்டு நல்லா அரைச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இத வந்து நம்ம வடிகட்டி இதோட ஜூஸை வந்து தனியா எடுத்து வச்சிடலாம். அப்படி இல்லனா நம்ம வந்து மொத்தமாவும் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கறதை விட நம்ம வந்து ஜூஸை தனியா எடுத்து சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஸ்மூத்தா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். அதனால வந்து ஒரு வடிகட்டில அப்படியே நம்ம மாத்திட்டு நல்லா எல்லா ஜூஸையும் வந்து நம்ம புழிஞ்சிரணும். நல்லா அழுத்திக்கோங்க. எல்லா ஜூஸ்மே நமக்கு வந்து கிடைச்சிரணும். இந்த மாதிரி ஜூஸை தனியா எடுத்து வச்சிருக்கோம். இத வந்து நம்ம அளந்து பார்க்கறப்போ நமக்கு வந்து 6 டேபிள் ஸ்பூன் வேணும். இது வந்து 1/3 கப். அரை கப்புக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கம்மி. பீட்ரூட் ஜூஸை தனியா பிரிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரவையை வறுத்துடலாம். அதுக்கு ஒரு பேன்ல அரை கப் நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து 8 டேபிள் ஸ்பூன். இது கூடவே ஒரு கப் ரவை, ரொம்ப மெல்லிசா இருக்கும்ல ரவை, அந்த ரவை எடுத்துர்க்கேன். அதை சேர்த்துட்டு மிதமான சூடில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா வறுக்கணும். ரவை வந்து லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வரணும். இப்போ வந்து 3 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. ரவை வந்து நல்லா வறுபட்டுட்டே வருது. இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். கரிஞ்சிடக்கூடாது, அதே நேரம் ப்ரௌன் கலரும் ஆகிடக்கூடாது. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. ரவை நல்லா வறுபட்டு லைட்டாக கலர் மாறி இருக்கு. லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பீட்ரூட் ஜூஸ், அதை வந்து அப்படியே சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்க்குறப்போ மணலாக சூப்பராக இருக்குது. அப்படியே ஒட்டாது. நம்ம வந்து ரவையை நல்லா வறுத்ததுனால இந்த மாதிரி உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வரும். ஒட்டாமல் அழகாக வரும். இந்த மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம வந்து சர்க்கரை பாகு தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 200 கிராம். கூடவே 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை பாகு கொதித்து ஒரு கம்பி பதம் வரணும். இப்போது இதோட பதத்தை செக் பண்ணிடலாம். கை வச்சு பார்க்கும்போது கவனமாக இருக்கணும், ரொம்ப சுடும். இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வருது. இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல ரவை பீட்ரூட்லாம் சேர்த்து அந்த பேனில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கிறப்போ ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆகிரும். இப்போ பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு கேசரி பதத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட எல்லாம் சேர்ந்து வரணும். இப்போ வந்து ரொம்ப தண்ணியாக இல்லை, ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். எல்லாமே அப்படியே சேர்ந்து வந்துடும் சீக்கிரத்தில். இப்போ பார்க்குறப்போ பாருங்கள், எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. கொஞ்சம் கெட்டியாகிருக்கு. இந்த ஸ்டேஜ் வரணும். இதை விட ரொம்ப நேரம் நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டான பர்ஃபி மாதிரி ஆகிரும். அது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஆனால் கடிக்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் வந்து மாற்றிடலாம். மாற்றிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்மூத் பண்ணிட்டோன்னா அழகாக லெவல் ஆகிரும். இப்போ லேசாக அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து என்ன சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பீஸ் போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் இந்த டைமண்ட் ஷேப்பில் போடுறேன். அப்படி இல்லைனா ஸ்கொயர், அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். டடா, நம்மளோட சூப்பரான பீட்ரூட் பர்ஃபி ரெடியாக இருக்குது. இந்த கலர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.